ஆத்ம நண்பர்களுக்கு வணக்கம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. கல்லா பிழையும் கருதா பிழையும் கசுந்திரிகி நெல்லா பிழையும் நின் ஐந்தடத்தை சொல்லா பிழையும் தொழுதா பிழையும் எல்லா பிழையும் பொறுத்தருள்வாய் கச்சியே கம்பனே. இன்று நாம் திருக்குற்றாலத்தில் வீற்றிருக்கும் திருக்குற்றாலநாத சுவாமி கோயில் பற்றி காண்போம். இத்திருக்கோயில் மாமன்னன் ராஜராஜனால் வடிவமைக்கப்பட்டது. இத்திருக்கோயிலின் புராண வரலாறு பற்றி கூறுகிறேன். இமயமலையில் பார்வதி சிவனுக்கும் திருமணம் நிகழ்ந்த நாளில் 3 உலகமும் ஒருங்கே கூடியிருந்ததால் வடபுறம் தாழ்ந்து தென்புறம் உயர்ந்தும் காணப்பட்டது. இதனை சரி செய்ய அகத்திய முனிவர் பொதிகை மலை வந்தார். அகத்திய முனிவர் வந்தபோது இத்திருக்கோயில் வைணவ கோயிலாக இருந்தது. அதனால் அகத்திய முனிவர் வைணவர் வேடம் போட்டு அருவியில் நீராடி கோயிலுக்கு புகுந்தார். திருமாலை வணங்கி விஸ்வரூபம் எடுத்து குரு குற்றாலநாதரே என்று திருமாலின் தலையில் தன் கையை வைத்து குற்றாலநாதராக ஆக்கினார். சங்கை போன்ற வடிவத்தில் இத்திருக்கோயில் இருப்பதால் சங்கு கோயில் என்றும் குறிப்பிடுவர். குறும்பலா என்ற மரம் தலவிருட்சமென நிற்கின்றது. அர்ஜுனன் தவம் புரிந்து பாசுபாஸ்திரத்தை பெற்ற இடமும் இத்திருத்தலமே ஆகும். அருள்மிகு நடராஜ பெருமான் திருத்தாண்டவம் ஆடியுள்ள 5 சபைகளில் ஒன்றான சித்திர சபை இங்கு உள்ளது. உலகத்தில் உள்ள 64 சக்தி பீடங்களில் ஒன்றான அருள் தரும் பராசக்தி பீடம் திருக்கோயில் இங்கு உள்ளது. சிவ அன்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுமாறு கேட்டுக்கொள்கிறேன். திருச்சிற்றம்பலம்.